प्रपद्ये निरवद्यानां निरद्यां गुणसम्पदां शरणं भववीतानां षटकोपमुनीश्वरं श्रीरङ्गनाथ षटकोपयतीन्द्रदृष्टं लक्ष्मीन संवरणजित्करुणैकपात्रं श्रीरङ्गवीरगुराच्चटकोपसज्जं वेदान्तदेशिकयतीन्द्रमहं प्रपद्ये श्रीमद्रङ्गशतागम्यविलाल्लब्धागमान्तद्वयं श्रीमद्वीरगुरुहाद्यर्जित्पादारविन्दाश्रयम् श्रीमद्वेदपदं देशीयते कारुण्यवीक्षास्पदं देवेनङ्गदुरीन साधनवशं नारायणं योगिनं वेदान्तदेशीयतीन्द्रकटाक्षरद्वत्रय्यन्तसारमनवद्युगुणं नारायणाद्यैवैककृपानिमित्तं श्रीरङ्गनाथैकैकरमाश्रयामः विज्ञानघनस्वरूपं विज्ञानविश्वाननबद्धदीक्षं दयानिधिं देवप्रदां शरण्यं देवमेकैहं प्रपद्ये राजीसंध्याकाशे अंतर्निजाया प्रज्ञादिष्टैरजर शिरपूर्व बद्री वेदान्तात्मे वाजीवक्रवागीजाद्या वासुदेवस्य मूर्तिः श्रीकृष्णदेशिकपदाम्बिकबृन्दराजं वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपार्थबोधं श्रीयन्तदेशीयसारिमूर्तिं गोपालदेशिकानुमाश्रयामः श्रीरङ्गेशपदे समर्पितपदं सुत्यन्तरामानुजश्री योगीन्द्रगुरुत्तमेन यमिनस्तुत्यन्तविद्यात्मा प्राप्त सुत्यपदं च युग्महृदयं श्रीवासरामानुजात् श्रीश्रीवासमुनीन्द्रदेशिकमणिं जयजोन्सिं संशये वेदान्तरामानुजमुनिकरुणानन्दवेदान्तयुग्मं श्रीमच्छ्रीवासयोगीश्वरगुरुपदयोरर्पितस्वात्मभारं श्रीमच्छ्रीरङ्गनाथायमणिकृपया प्राप्तमोक्षाश्रमं श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरं संशये देशिकेन्द्रं वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपार्थबोधं तत्पादयुग्मकरदीर्घवृन्दराजं त्रय्यन्तयुग्मकृतभूरिपरिश्रमं श्रीरङ्गलक्ष्मणमुनिशरणं प्रपद्ये श्रीवासरङ्गपरकालमणित्रयात्मलक्ष्मात्मरक्षण इतित्वयुगागमान्तम् आचार्यभक्तिपरिपूर्णमनर्गशीलं गोपालदेशिकमणिं गुरुमाश्रयामः श्रीवास निराबाधा बोधा ஐம்பதாவது இல்ல 50 ஆயிட்டா நிராபாதா போதா என பணிஜி பணிஜியா சொன்னேன் நிராபாதா போதா என பணிஜி நிஷ்யந்த சுபகா विशुद्धोपन्यास विधिबुधिर शारीर कनयाः अकुण्ठैः कल्पन्ते यतिपति निबन्धाः निजमुखैः अनिद्राण प्रज्ञानस दमनि वेदाय सुधियाम् समुदाय में सुन लमा पनिचिया बनिचिया அது சொல்லுங்க நிராபாதா போதாயன பணிஜி இல்ல போதாயன பணிஜினா போதாயனுடைய ஸ்ரீசூக்திகள் போதாயனுடையதான பிரம்மசூத்திர விருத்தி அதுதான் போதாயன பணிஜி நிராபாதா ஆபா இல்லையா சமந்தாது பாதா ஆபாதகான தோஷம்னு அர்த்தம் நிராபாதான தோஷரகித எப்படிப்பட்ட தோஷமும் மற்றதானே போதாயின மனிதி அந்த மனிதி நிஷ்யந்த சுபகாக அதுல அந்த தோஷமற்றதாக இருக்கக்கூடிய போதாயனுடையதான விருத்தி ரூபமான அவருடைய கிரந்தத்தினுடையதான அத மிகவும் நிர்திசயமான பரம் போக்கியமான ரசம் அந்த ரசம் கலந்ததாகவும் விசுத்தோபன்யாச விதிபிதுர சாரீர கதையாக நன்கு விசுத்தமாக அதாவது மற்றதும் கலக்காதானே விசேஷத்தக சுத்த உபன்யாச விதிபிதுர அதனால ஸ்தாபிக்கப்பட்ட சாரீரக நயா சாரீரக நியாயங்கள்
நிராபாதா போதாயன பணிதி நிஷ்யந்த சுபகாக விசுத்தோபன்யாச கதிபிதுர சாரீரக நயாக. இப்படிப்பட்ட எதிபதி நிபந்தாக எதிபதி நிபந்தாக எம்பெருமானாருடையதான கிரந்தங்கள் சீசூக்திகள். எம்பெருமானுடைய கிரந்தங்கள் நிராபாத போதாயின பணிதி நிஷ்யந்த சுபகாக எதிபதி நிபந்தாக விசுத்தோபன்யாச கதி விதுர சாரீரக நயாக எதிபதி நிபந்தாக. இப்படிப்பட்ட எம்பெருமானாருடைய கிரந்தங்கள் அகுண்டைகி நிஜமுகைகி. அகுண்டைகின மழுங்காததான நிஜமுகைகி, அதாவது ஊசிகள் முனை மழுங்காது இருக்கக்கூடியதான நிஜமுகைகி சுஜிபிகி அனித்ரான பிரஜாரமணி வேதாய சுதியாம். சுதியாம் சுதியாம்னா சதாச்சார சிக்ஷிதமான சதாச்சாரங்களால் சிக்ஷிக்கப்பட்ட ஞானம் உடையவர்களுக்கு சோபனமான தியாம். சுதியாம்னா சோபனமான ஞானத்தை உடையவர்களுக்கு அனித்ரான பிரஜாரமணி வேதாய கல்பந்தே. அனித்ரான பிரஜாரச சங்கோட்டமற்றதான பிரஜாரசம் பிரஜாரச தமனி. அனித்ரான பிரஜாரச தமனி, அதாவது கொஞ்சம் கூட சங்கோச்சம் இல்லாததான பிரஜா ரசத்தை ஊட்டக்கூடியதான தமனி இருக்கே, அந்த தமனி வேதாயன்னு அர்த்தம். அதான் தமனியில் உள்ள அடைப்புகளை நீக்கி அந்த ரசதமனி பிரஜா ரச தமனியில் உள்ளதான அடைப்புகள்னால இந்த சாரீரக சாஸ்திரத்தினுடைய அனுபவத்துக்கு பாதம் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த ரச தமனினா அந்த வெசல் அதனுடைய வேதாய அதை துளைத்து அந்த ரசதமனியை நமக்கு ரசத்தை போக்கியத்தை ஊட்டும்படியாக சிகிச்சகன் என்ன பண்ணுவான் இல்லையா, அவனுக்கு என்ன வியாதி அப்படின்னு சொன்னாங்க, அந்த வியாதிக்கு இல்லையா அந்த வியாதி எதனால் ஏற்படுதுன்னு பார்த்து அந்த வியாதிக்குரிய நாடியை வேதனம் பண்ணி அதில் இருக்கிறதான அடைப்பை போக்கி இல்லையா அதன் வழியா அன்னரசத்தை பிரவகிப்பித்து இல்லையா வியாதிகளை போக்கிறான். நான் சொன்னேன் அத்தி பஞ்சர் பத்தி இல்லையா சுற்றுத்தர் சொல்லியிருக்கேன். அதான் மழுங்காத நிஜமுகைக்கு சுத்தி. ஆமா, நிஜமுகைக்கு ஊசி தகர ஊசி. நிஜமுகம்னு பேரு, சூச்சின்னு பேரு. சூச்சிங்கிறதா நூறு முதலானவற்றை போக்குறதுக்குடைய தொலைவுடையதான ஊசிக்கு சூச்சின்னு பேரு இல்லையா. பொதுவில் நிஜமுகம்னா ஊசி. ஆமா, மொத்தத்தில் ஊசின்னா கூறான நுனியை உடையவர்களான கூறான முகத்தை உடையவர்களான எல்லாம் ஊசிங்கிறது நிஜமுகம்ங்கிறது சாமானிய சப்தம். அது மாதிரி சூச்சின்னு ஒண்ணு, அது என்னன்னு கேட்டா அது பின்னால் நூல் கோக்க முடியாது இருக்கும். நூல் கோக்காத ஊசியும் இருக்கு. ஏன் நிறைய ஊசி இருக்கு, குண்டு ஊசி இருக்கு, இது இருக்கு, குத்துற ஊசி இல்லை, அந்த கோணி ஊசியும் இருக்கு, தார்பூசியில ஊசி இருக்கு. அதெல்லாம் நிஜமுகம்ன்றது பொதுவான பேர், சூச்சிங்கிறது அதுல விசேஷம். நூலை போட்டு தைக்கிறதுக்கு உபயோகப்படுற ஊசி சூச்சி. நிஜமுகைகி எப்படிப்பட்ட நிஜமுகைகி? மழுங்கல் இல்லாததான் நிஜமுகைகி. அதான் அகுண்டைகி நிஜமுகைகி. மழுங்காத நல்ல ஊசிகளாலே எதிராஜ பிரபந்தங்கள் எதிராஜ நிபந்தனாக நம்முடையதான சுதியாம் இல்ல அனித்ரான பிரஜா ரசதமனின் வேதாய கல்பந்தே. வேதம்னா அவைகளை துளைத்து, இந்த துளைப்பது எதுக்காக?
இந்த பிரக்ஞாரச தமனியில உள்ள அடைத்தினால இவனுக்கு ஞானத்தை கொண்டு எதையும் இந்த அனுபவிக்க முடியாததான திசை ஏற்படுது இல்லையா. அப்போ அந்த ரசதமனியை வேதாய் அது பிளந்து அவனுக்கு யதாவஸ்திதமான போகத்தை யதாவஸ்தமான ஆனந்த அனுபவத்தை கொடுக்கக்கூடியவை எதிராஜனுடையதான நிஜ அகுண்டைகி நிஜமுகைகி. அந்த எதிராஜனுடையதான் நிபந்தனை எதை கொண்டது தெரியுமா? நீராபாதா போதா என பணித்தி போதா என பணித்தி நிஷ்யந்த விசுத்தோபன்யாச சாரீரகனையாக ஏவம் பூதாக எதிராஜ பிரபந்தாக தே சுதியாம் சுதியாம் பிரஜாரச தமனி தமனி வேதாய கல்பந்தே. சம்பத் மாமா என்ன சொல்ற வருதா? நிஜமுகைகின ஊசிகள், மழுங்காத ஊசி எதிராஜ பிரபந்தங்கள், அதுல உள்ள ஸ்ரீசூக்திகளான பந்திகளான மழுங்காத ஊசிகளை கொண்டு சுதியாம் இல்லையா அனித்ரான பிரக்ஞாரச இல்ல தமனி தமனி வேதாய கல்பந்தே. இது நிஜமுகைகி நிஜமுகைகி அதுக்கு விசேஷனம் அகுண்டைகி. அகுண்டைகினா மழுங்கது இல்லாதவைகளான இந்த நிஜமுகைகி தங்களுடைய சூக்திகளாலே சுதியா அனித்ரான பிரக்ஞாரச தமனி வேதாய கல்பந்தே. விகல்பாட்டோபேன சுதிபதம் அசேஷம் விகடயன் எதிர்ச்சா நிர்தேசே நிர்திஷ்டே எது நிருபதி சப்தே விரமதி விகண்டா அகங்குர்வத் பிரதிகதக வேதண்ட பிரதனா வியாத வியாபாரம் யதிமதன சம்ரம்பகல விகல்பாட்டோபேன சுதிபதம் அசேஷம் விகடயன் எதிர்ச்சா நிர்திஷ்டே எது நிருபதி சப்தே விரமதி விகண்டா அகங்குர்வத் பிரதிகதக வேதண்ட பிரதனா வியாதம் வியாபார வியதிமதன சம்பிரம்பகல. 51வது ஸ்லோகம். விகல்பாட்டோபேன சுதிபதம் அசேஷம் விகடயன். விகல்ப ஆட்டோபேன விகல்பாட்டோபம்னாக்க இதுவா அதுவா, இது சரியா அது சரியா என்று சர்வதா கேள்விகளே கேட்டுருக்கோம். விகல்பம் அப்படிங்கிறது என்ன? இதுவா அதுவான்னு இல்லையா நிர்ணயம் இல்லாத கேள்விகள் இருக்கு இல்லையா, அந்த கேள்விகள் தான் விகல்பம். விகல்ப ஆட்டோபம். ஆட்டோபம் என்னன்னா ஆடம்பரம். இது தகுமா இது தகாதா, இது இவ்விதமா இது வேறு விதமா என்று இருக்கக்கூடிய விகல்பங்கள் இருக்கு இல்லையா, இந்த விகல்ப ஆட்டோபேன. ஆட்டோபம் அப்படின்னாக்க ஆடம்பரம். கிம் ஆட்டோபைகி பயங்கரை. ஆட்டோபம் அப்படின்னாக்க ஆடம்பரங்கள். இப்படி விகல்ப ரூபமான குறுக்கு கேள்விகளான ஆடம்பரம் இருக்கு இல்லையா, அதை கொண்டு சுதிபதம் அசேஷம் விகடயன். அசேஷம் சுதிபதம் விகடயன். விகடனம் பண்ணுவது, கடனம் பண்ணுவதுன்னா சேர்ப்பது வளர்ப்பது. விகடனம்னாக்க குறைப்பது அழிப்பது. வேதத்தையும் வேதமார்க்கத்தையும் குறைத்து அழிக்கும் தன்மை உடையது. யாரும் இவர்கள் கேட்கிற கேள்விகள். விகல்பாட்டோபேன சுதிபதி அசேஷம் விகடயன்னு அது அப்படி வரக்கூடியதானே. இப்போ
எதிர்த்து எதிரிபதி சப்தே விரமதிங்கிறது கடைசியில இந்த விகல்பாட்டோபேன சுதிபத மசேஷம் விகடையன்னு விதண்ட அகங்கூர்வத்து பிரதிகதக வேதண்ட பிரதம வியாத வியாபாரம் விதண்டாவாதங்களாலே அகங்கூர்வது விதண்டா அகங்கூர்வதுன்னா விதண்டாதிகி அகங்கூர்வது பிரதிகதக வேதண்டம் அதாவது விதண்டாவாதி விதண்டாங்கிறது ஒரு வாதம் வாத ஸ்ரீவிதா வாத ஜல்ப விதண்டா வாதம்ங்கிறது இல்லையா பொதுவா வாதம் வந்து 3 வகைப்படும் அதுல முதல்ல சொல்ற வாதம்ங்கிறது பொதுவான நல்ல வாதம் அதாவது தனக்கு சாதி உண்டாகணும் மசலாருக்கு தோல்வி உண்டாகணும் மனப்பான்மை இல்லாமல் ஒரு தத்துவத்தை நிரூபித்து ஸ்தாபிப்பதற்காக நல்ல பிரமாணங்களை அனுசரித்து ஒரு மத்தியஸ்தரை நியமித்துக் கொண்டு பண்ணக்கூடிய வாதத்துக்கு வாதம் இந்த வாதம் அப்படிங்கிறது தான் சரியான வாதம் அதுக்கு வாதத்துக்கு வாத ஸ்ரீவிதா வாத ஜல்ப விதண்டா அதுல வாதத்துக்கு நியாய பாஷ்யத்துல இந்த வாதம்னா என்னன்னு கேட்டா முதல்ல வாதத்துக்கு பிரமாண புரஸ்தரமாக இருக்கணும் வாதம் 20 அங்கீகரிக்கப்பட்ட பிரமாணத்தை கொண்டு இருக்கணும் நல்ல ஒரு மத்தியஸ்தரை கொண்டதாக இருக்கணும் இப்படி இருக்கிறது அதாவது சாமானிய வெற்றிகளுடைய வெற்றி தோல்விகளை பாராமல் ஒரு தத்துவத்தினுடையதான ஸ்தாபனத்துக்காக ஏற்பட்டதாக இருக்கிற வாதம் அப்படின்னு நையாயிகள் ஒத்துக்கிறார் இது வாதம் 2 விதமான துர்வாதங்கள் இருக்கு அவர்கள் ஒன்று ஜல்பம்னு பேரு இன்னொன்று விதண்டான்னு பேரு விஜிகீஷு கதா ஜல்பா தத்துவத்தை பத்தி கவலை இல்லை உண்மையை பொய்யை பத்தி கவலை இல்லை தான் ஜெயிக்க வேண்டியது அத்தனைதான் பிரதானம் அதை தவிர எதுவும் அபேட்சித்தம் இல்லைன்னு சொல்லிட்டு இல்லையா அதை குறித்து பல பிரகாரமாக இல்லையா அந்த மத்தியஸ்தர் இருக்காரு அந்த மத்தியஸ்தரை பயமுறுத்தியோ இல்ல பிரலோபனம் பண்ணி டெம்ப்ட் பண்ணியோ இல்லையா அப்படிதான் விஜிகீசுதான இல்லையா விஜயத்து நிச்சா விஜிகீஷா தான் வெற்றி பெற வேணுங்கிறத தவிர வேற எதையும் கொள்ளாமல் அதுக்காகவே வாதம் பண்றதுக்கு பேரு ஜல்பம்னு பேரு விதாண்டாங்கிறது என்னன்னு கேட்டாக்க ஸ்வபக்ஷ ஸ்தாபனாகீனா பரபட்ச தோஷ மாத்திர பரபட்சத்தை தோஷத்தை சொல்லே போறது முன்பு உங்களுடைய பட்சம் என்னன்னா ஸ்வபக்ஷ ஸ்தாபனாகீனா எனக்கு பட்சமே கிடையாது ஆனா நீ சொல்றது தப்பு அப்படின்னு பரபட்ச நிராகரணத்தை மட்டும் பண்ணி ஸ்வபக்ஷ ஸ்தாபனம் இல்லாதது இல்லையா அது விதண்டான்னு பேரு இந்த விதண்டாவாதிகள் பிராயண அங்கீர்கள் அவர்களுக்கு சொமத்தம் எதுவும் கிடையாது அதை ஸ்தாபிக்கவும் தெரியாது ஆனால் தங்களுடைய மதத்தை தவிர மற்ற மதங்களில் சொல்லப்பட்ட எல்லாவற்றையும் தவறு நிராகரிக்கிறது மட்டுமே அவர்களுடைய அதான் லட்சணம் அதுதான் விதண்டான்னு பேரு இந்த விதண்டா விதண்டையா கூறுவது பத்தியா நான் சொன்ன தோஷத்துக்கு அவனால வாயை கொடுக்க முடியல அப்படின்னு அதுலயே ஏற்பட விதண்டையா கூறுவது இல்ல விதண்டையா கூறுவது விதண்டாவாதத்தினாலே அகங்காரம் கர்ப்பம் கொண்டவர்களாக இருக்கக்கூடியது விதண்டா கூறுவது இல்லையா அப்படிப்பட்ட இல்லையா இந்த துர்வாதிகள் எப்படிப்பட்டவர்கள் கேட்டா விதண்டா கூறுவது வேதண்ட பிரதம வியாதம் வியாபாரம் வேதண்டம் அப்படின்னாக்க இல்லையா யானை குறிக்கிற பல சப்தங்கள்ல மாதங்கம் வேதண்டம் அப்படின்னு 2 யானை குறித்து மொத்தம் 11 சப்தங்கள் கொடுத்துருக்க அமரத்துல. ஆமா கஜம் ஹத்தி கலபம்
தம்பேரமம் தம்பேரமம் கீழே பார்த்தேன் பாதுகாப்பு பார்த்தேன் தம்பேரமம் அதுல வேதண்டம் மாதங்கம் அப்படின்னு யானைக்கு 2 பேர் இருக்கு. அதுல என்னன்னு கேட்டா எதுக்கு மாதங்கம் எதுக்கு வேதண்டம்னு பேர் கேட்டா இல்லையா, பிடித்து பழக்கப்பட்ட நாட்டு யானைக்கு மாதங்கம் என்றும் பழக்கப்படாதான காட்டு யானைக்கு அதுக்கு வேதண்டம்னு பேர். இந்த விகல்பாட்டோபேன சுதிபத மசேஷம் விகடையன் விதண்டா அகம்பூர்வத் இல்லையா, இப்படிப்பட்ட வாதிகள் இருக்காலே இவர்கள் வேதண்ட பிரதனா வியாத இல்லையா, அதாவது கட்டுக்கடங்காதவைகளான பழக்கப்படாதவைகளான காட்டு யானைகள் இருக்கு இல்லையா, அந்த காட்டு யானைகள் இல்லையா அவைகளுடைய கூச்சல் இல்லையா, இது எப்படி அடக்கிறதுனே புரியாம இருக்கும் பொழுது எம்பெருமானார் இல்லையா ராமானுஜர் அப்படிங்கிற வார்த்தையை நிர்தேசித்தால் போறோம், அந்த அந்த பாஷிகாருடைய சப்த பெயரை உச்சரித்தால் போறோம், இந்த காட்டு யானைகளுடையதான கொட்டமும் அவைகளுடையதான கூச்சலும் உடனே அடங்கி இருந்து தெரியாமல் ஆகும். விகல்பாட்டோபேன சுதிபதம் அசேஷம் விகடயன்னு விதண்டா அகங்கூர்வது பிரதிகதக வேதண்ட பிரதனா வியாத வியாபார வியதிமதன சம்பிரம்ப கலக எதிர்ச்சா நிர்திஷ்டே எதி நிருபதி சப்தே விரமதி. தசோபதம் அன்வயம். விகல்ப ஆட்டோபேன விகல்பம்னா எடுத்தோம் இதுவா அதுவா, இது சரியா இது தவறா, இது இவ்விதமானதா இது வேறு விதமானதா அப்படின்னு கோட்டி துவயாத்மகமான கேள்விகளை கேட்டு சம்சய உட்பாதகமான கேள்விகளை கேட்டு எதிலையும் நிர்ணயமான ஞானம் இல்லாமல் சம்சயாத்மகமான விகல்பாத்மகமான கேள்விகளை உட்பாதனம் பண்ணி அந்த தங்களுடைய முறையற்ற அந்த கேள்விகளாலே இல்லையா அந்த மோகபூர்வமான கேள்விகளாலே சுதிபதம் இல்லையா அசேஷம் விகடையன் இல்லையா 6 நூல்வெளி செம்மையை அழிப்பவர் சுதிபத இல்லையா சுதிபதம் அசேஷம் அசேஷமான சுதிபதத்தை வேதத்தினுடைய செம்மையான மார்க்கத்தை விகடையன்னு அதை அழிப்பவர்களார். ஏன் விகடையன்னு அது மட்டுமா செய்தாரு, விதண்டா அகங்கூர்வது பிரதிகதக வேதண்ட பிரதனா வியாத வியாபார வியதி மதன சம்பிரம்ப கலக. விதண்டா அகங்கூர்வது விதண்டையா அகங்கூர்வது தங்களுடைய ஸ்வபக்த ஸ்தாபனாசீனமான பரபக்த தோஷ தூஷண மாத்திரமாக இருக்கக்கூடிய விதண்டாவாதங்களாலே மிகுந்த அகங்காரத்தை உடையவர்களான பிரதிகதகர்கள் இந்த பிரதிவாதிகளாகிற வேதண்ட பிரதனா இல்லையா காட்டு யானை கூட்டம் அவைகளுடைய வியதம் வியாபார கட்டுப்பாடற்ற செயல்களாகிற இல்லையா வேதி மதன சம்பிரம்ப கலகா அடக்க முன்னால்தானே பெரும் கூச்சல். விகல்பாட்டோபேன சுதிபதம் அசேஷம் விகடயன்னு விதண்டா அகங்கூர்வ பிரதிகதக வேதண்ட பிரதன வியத வியாபார வியதி மதன சம்பிரம்ப கலகா. இப்படிப்பட்ட கடும் கூச்சலானது எதிர்ச்சா நிர்திஷ்ட எதிர் நிருபதி சப்தே எதிர்ச்சா நிர்திஷ்டேன்னு அர்த்தம். இவர்களை போக்குவதற்காக எது எதிராக
எதிர்த்தேகா சொல்லப்பட்டதான எதிராஜ சப்தத்தை கேட்ட உடனேயே இவைகள் எல்லாம் விரமதி, இந்த காட்டு பூச்சல் எல்லாம் விராமத்தை அடைகிறது, எல்லாம் அடங்கி போகிறது. இருந்த இடம் தெரியாமல் கப்சிப்புனா இருந்து இல்லையா, அதான் விரமதி. எதெல்லாம் விரமதி? விகல்பாட்டோத்தேன சுதிபதமசேஷம் விகடையன்னு விதண்ட அகங்குர்வத் பிரதிகதக வேதண்ட பிரதன வியத வியாபாரன கட்டுக்கடங்காத வியாப செயல்கள். அதனால வியதிமதன சம்பிரம்ப கலக இல்லையா, ஒரு பொருளறியாத வெறும் ஓசையான காட்டு பூச்சல் இவைகள்லாம் இல்லையா விரமதி. இல்லையா எதனால் விரமதி? எதிர்த்தா நிர்திஷ்ட எதிர்பதி சப்தே, எம்பெருமான சப்த மாத்திரமானது எதிர்த்தையாக நிர்தேசிக்கப்பட்டால் அதை கேட்டவாறு இவர்கள் இதெல்லாம் இந்த கூட்டத்தினுடைய ஆட்டம் எல்லாம் பாஷிகாரர் வருகிறான்னு இவர்கிட்ட போய் சொல்ல வேண்டாம். யாரோ பாஷிகாரன் யாருக்கு போய் எதிர்த்தியா சொன்ன சப்தத்தை கேட்டே இவர்கள் ஒடுங்குவர், இவருடைய கூச்சல் ஒடுங்கும். பேரை கேட்டது அது சொன்னாங்க. எதிராஜன் சொன்னா அது விகல்பாட்டோபேன ஸ்ருதிபதம் அசேஷம் விகடயன் எதிர்ஜா நிர்திஷ்டே யதிபதி நிருபதி எதி நிருபதி சப்தே விரமதி விதண்டா அகங்குர்வத் பிரதிகதக வேதண்ட பிரதனா வியாத வியாபார யதிமதன சம்பிரம்பகல விகல்பாட்டோபேன ஸ்ருதிபதம் அசேஷம் விகடயன் விதண்ட அகங்குர்வத் பிரதிகதக வேதண்ட புத்தன வியாத வியாபார வியதிமதன சம்பிரம்ப கலக எதிர்ச்சா நிர்திஷ்டே யதிபதி சப்த எதி நிருபதி சப்தே விரமதி. சரியா? பிரதிஷ்டா தர்க்கானாம் பரிபதம் ருச்சாம் தாம யதுஷாம் பரிஷ்கார சாம்னாம் பரிபணமதர்வாங்கிரதயோ பிரதீபஸ்தத்வானாம் பிரதிகிருதி ரசௌ தாபசகிராம் பிரசக்திம் சம்வித்தே பிரதிசதி யதீஷான பணிதி. பிரதிஷ்டா தர்க்கானாம் பிரதிபதம் ருச்சாம் தாம யஜுஷாம் பரிஷ்கார சாம்னாம் பரிபணம் மதர்வாங்கிரதயோ பிரதீபஸ்தத்வானாம் பிரதிகிருதி ரசௌ தாபசகிராம் பிரசக்திம் சம்வித்தே பிரதிசதி யதிஷான பணிதி. யதீஷான பணிதி யதீஷான ஈசான சப்தமும் ஈஸ்வர சப்தமும் சமான அர்த்தத்தை உடையது. ஈசான ஈஸ்வர ரெண்டும் ஒரே தாத்து. ஈச நியமனே அப்படிங்கிற தாத்து. அது முதல்ல தாட்சில்ய வளர்ச்சி பிரத்தியம், இன்னொன்னு ஸ்வபாவே காணச்சி பிரத்தியம். ஈசான சப்தத்துக்கு ஈசங்கிற தாத்துக்கு மேல காணச்சி பிரத்தியம் போட்டா ஒரு ஈசான சப்தம். ஈச நியமனேங்கிற தாத்துவின் மேல வரச்சி பிரத்தியம் போட்டா ஈஸ்வர சப்தம். ரெண்டுக்கும் அர்த்தம் ஒண்ணுதான். நியமனசீலகா நியமிக்கிற சுபாவம் உடையவன் அப்படின்னு அர்த்தம். யதீஷான பணிதிகி இல்லையா, பணிதிகினாலும் பணிதிகினாலும் ஒண்ணுதான் பார்த்தோம். யதீஸ்வரனுடைய பணிதிகி ஸ்ரீ சூக்தி. யதீஷான பணிதிகி இல்லையா, தாபசகிராம் பிரசித்தியம் சம்வித்தேகே பிரதிசதி.
ஏன் ஸ்ரீசுக்தியானது நம்முடைய சம்வித்தேகே பிரசித்தின் பிரசித்தி. சம்வித்துனா ஞானம். ஞானத்தினுடைய பிரசக்தி அப்படின்னாக்க ஞானத்தினுடைய தெளிவை பிரதிசதி கொடுக்கிறது, உண்டாக்குகிறது இல்லையா. முதல்ல வாக்கியம் என்ன? எதிராஜ பிரதிகி சம்வித்தேகே பிரசித்தின் பிரதிசதி. எதிராஜனுடைய ஸ்ரீசூக்தியானது சந்தித்தே பிரசக்தி. பிரசக்தி அப்படின்னாக்க தெளிவுன்னு அர்த்தம், பிரசாதம் அர்த்தம். ஞானத்தினுடைய தெளிவை பிரதிசதி. பிரதிசதுனாக்க வழங்கட்டும் உண்டாக்கட்டும் அர்த்தம். லோட்டு பிரதிசத்தின்னா உண்டாக்கு. ரெண்டு வாரம் சாசனம் வந்து கடைசியில் ஆர்த்தா விஷண்ணா ஸ்திரீலா ஸ்திரீதாக கோரேஷு வியாயுசு வர்த்தமானாக சங்கீர்த்தனாய சப்த மாத்திரம் நூத்து துக்கா சீனோ பவந்தின்னு ஒரு பாடம். இல்லையா மதுரா அப்படி இருக்கட்டும். ஆசிச்சி நூத்து ஏவம் பவந்தி பிரதிசதின்னு பாடம் இல்லையா? பிரதிசதினா இப்பவே அப்படிதான் இருக்கா இல்லையா? எதிராஜனுடைய ஸ்ரீசூக்திகள் இன்னும் எதிர்காலத்தில் சம்வித்தேக பிரசத்தின் பிரதிசத்து இல்லை. எதிராக சூக்திகள் எப்படி இருக்கு இல்லையா? அவைகள் ஞானத்துக்கு தெளிவை உண்டு பண்ணக்கூடியவையாக உள்ளன. யதீஷான படிச்சி சம்வித்தேக பிரசத்தின் பிரதிசதி. பிரதிசத்துன்னா வழங்கட்டும், பிரதிசதினா வழங்குகின்றன. எப்படிப்பட்ட யதீஷான பணித்திகி என்ன காரணத்தாலே எப்படிப்பட்ட எதிராஜ பணித்தியாக இருக்கிறபடினாலே சம்வித்தேக பிரசித்தி பிரதிசதி அப்படின்னு கேட்டா எது ஜதீஷான பணித்திகி தர்க்கானாம் பிரதிஷ்டா. நல்லா பிரமாண நியதமான விஷயங்களை நிரூபிக்கக்கூடியதான அனுகூல தர்க்கங்களுடையதான பிரதிஷ்டா. பிரதிஷ்டான என்னதும் அதனுடைய எல்லை நிலமாக இருக்கிறது இல்லையா? பிரதிஷ்டா காஷ்டா பிரதிஷ்டா அப்படின்னு ஒரு ஏகார்த்த பிரயோகம் உண்டு. இதற்கு மேல இல்லையா அனுகூல யுக்திகள் இல்லை என்று சொல்ல முடியாது. அனுகூல தர்க்கங்களுடையதான பராகாட்சி, அனுகூல தர்க்கங்களுடையதான எல்லை நிலமாக உள்ளது. அனுகூல தர்க்கங்கள்லாம் என்னதும் பிரமாணானுகூல தர்க்கங்கள். பிரதிகூல தர்க்கங்கள்னா பிரமாண பிரதிகூல. ஏன்னா தர்க்கம்ன்றது சுயமா ஒரு ஒரு இது இல்லை, பிரமாணம் இல்லை. பிரத்யக்ஷ அனுமான சப்தாதி 3 பிரமாணங்களுக்கும் அதுக்கு அங்கமா இருக்கக்கூடியதான் இது. அதனால தர்க்கத்துல 2 வகை தர்க்கம் உண்டு. ஒன்னு அனுகூல தர்க்கம் அப்படின்னா ஒரு பிரமாணம் கொண்டு நிரூபிப்பதற்கு பிரமாண அனுகூலமாக தர்க்கம். இன்னொன்று பிரமாண பிரதிகூலமான தர்க்கம். அந்த குதர்க்கம், அந்த தர்க்கமானது விஷயத்தை சாதிக்காது. ஆனா பாஷிகார ஸ்ரீசூக்திகள் குறிப்பிட்டவைகள் அனுகூல தர்க்கான பிரதிஷ்டா.
அனுகூல தர்க்கங்களுடையதானே பிரமாணானுகுணமான தர்க்கங்களுடையதானே எல்லை நிலமாக இருக்கக்கூடியது. தர்க்கானாம் பிரதிஷ்டா யதீஷான பணிக்குது. ஏன் அடுத்தது ருச்சாம் பிரதிபதம் எழுஷாம் தாம தாம் நாம் பரிஷ்கார இல்லையா அதர்வாங்கிற சயோகோ இல்லையா பரிப்பணம். ஏன் பிரதிபதம் ருச்சாம் இல்லையா அதாவது ரிக்வேதத்தினுடைய பிரதிபதம்னு அர்த்தம். அப்படியே மொழிபெயர்த்தை போல் அனுசூதமான அர்த்தம் இல்லையா. பிரதிபதம்னா என்ன அர்த்தம்? அப்படியே ஒரு பாஷையில இருக்கு இன்னொரு பாஷையில டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு அதுதான் பிரதிபதம்னு பேர். டிரான்ஸ்லிட்ரேஷன் டிரான்ஸ்லேஷன் பிரதிபதம் அப்படின்னா பிரதிபதம் அர்த்தம் அதுல உள்ள பதங்களுக்கு அப்படியே அர்த்த லேக்கணும். அத அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ண அதனுடைய இதான இல்ல வாக்கியார்த்தம் போதனம் அதுக்கு பிரதிபதார்த்தம் வாக்கியார்த்தம் ரெண்டு ஒண்ணு. அது சுவாமி சாதிச்சிருக்காரு. பிரதிபதமும் சாதிச்சிருக்காரு, வாக்கியார்த்தம் யாரு ஏஎம்சி சுவாமி சாதிச்சிருக்காரு இல்லையா சிவாசியம். பிரதிபதமும் வாக்கிய பிரதிபதம்னாக்க அப்படியே அதுல உள்ள சப்தங்களை மொழி மாற்றி எழுதுறதுக்கு பிரதிபதம்னு பேரு. அதான் அந்த பிரதிபதம் ருச்சாம் தான் இது. ருச்சாம் பிரதிபதம் இல்லையா என்ன பண்றது? பிரதிபத சப்தத்துக்கு என்ன அர்த்தம் பண்றாரு? சமானம் ஒரே அர்த்தத்தை உடையதானே அதுவா பிரதிபதம் பேசணும். பிரதிபதம்னா மொழி மாற்று புரியாத பாஷையில உள்ள இருக்கிறத அப்படியே புரிகிற பாஷையில அப்படின்னா சொல்றோம். சாந்தேசிக்கார என்ன பண்றாரு? ஒரு பொருள் சொல்லார் பிரதிபதம் ஒரு பொருள் சொல்லார் என்ன என்ன ரிஷாம் ஒரு பொருள் ரிக்வேதத்தில் ஒரு பொருள் சொல்லுன்னா என்ன அர்த்தம்? ரிக்வேதங்களுக்கு பிரதிபதம் ஒரு பொருள் சொல்லால் ரிக்வேதங்களில் உள்ள பதங்களுக்கும் இந்த குஸ்தியின் பதங்களுக்கும் உருவத்தில் சற்று வேற்றுமை இருப்பினும் கருத்தில் சிறிதும் வேற்றுமை இல்லாமையால் ஒரு பொருள் சொல் என்றே சொல்லலாம்படி உள்ளது. விளங்காத ஒரு சொல்லுக்கு பிரதிநிதியாக விளங்கும் ஒரு சொல். விளங்காமைக்கு காரணம் அதுதான் மொழிபெயர்ப்பு. அதுதான் மொழிபெயர்ப்பு.
இல்லைன்னா ஒரு சொல் ஒரு பொருள் சொல் அப்படின்னாக்க ஒன்னும் ஒரு பொருள் பல சொல் இருக்கு, ஆனா பல பொருள் ஒரு சொல் இருக்கு. பல பொருள்களை கொண்ட ஒரு சொல் இருக்கு. நிருப்தக்காரர் முதல்ல அப்படிதான் ஆரம்பிக்கிறார். ஒரு சொல்லாக இருந்து பல பொருளை குறிக்கிறது. எதை போல? ஹரி சப்தத்தை போல. இதான் சொல்றேன் சுவாமி, அப்படி ஒண்ணு இருக்கு. பல பொருளுக்கு ஒரு சொல் இருக்கு, ஒரு சொல்லுக்கு பல பொருள் இருக்கு. சினானிம்னு சொல்றோம். இந்த சொற்கள் எல்லாம் ஒரே பொருளை குறிக்கிற சொற்கள் இருக்கு. இப்போ ஒரு பொருள் சொல்லுன்னா என்ன? ஒரு பொருள் பல சொல்லா? சரி சுவாமி, என்ன பிரயோஜனத்துல பரியவசானம் இல்லையா? ரிக்வேதம் நமக்கு விளங்கலை. ரிக்வேதத்தில் உள்ள சப்தங்களுடைய அர்த்தத்தை பாஷ்யமானது எதிராஜருடைய ஸ்ரீசூக்திகள் நம்ம தெளிவாக அறிவிக்கின்றன. புரியாத ஒரு மொழியில் உள்ளதை அந்த மொழி அறியாதவர்களுக்கு புரியுமாறு சொல்றதுக்கு தான் பிரதிபதம் அப்படின்னு பேர் தோணும். அப்படி சொன்னாதான் அர்த்தம் சரியா வரும். நிசிம்பிரியாவை போட்டோம், விழுதும் பெரிய சுவாமி வியாக்கியானம். அது யார்ட்டையும் நிசிம்பிரியாவை விழுது நாராயண சுவாமியினுடைய அது ரொம்ப வருஷமா இருக்கு. அப்புறம் கூட ரீபிரிண்ட்லாம் பண்ணோம். சரி, அப்படிதான் போட்டிருக்கா. பிரதிபதம்னா ஒரு பொருள் சொல். சமானார்த்தமான பதம்னாக்க ரிக்வேதத்தில் உள்ளதான சப்தத்துக்கு சமானார்த்தமான இன்னொரு பதம். அதாவது ரிக்வேதத்தில் உள்ள நமக்கு புரியாத சப்தத்துக்கு அதே அர்த்தத்தை ஒரு சப்தம் பிரயோகம் பண்ணி அதை புரிய வைக்கிறது. அதுதான் புரியாத மொழியில் உள்ள ஒரு சொல்லை நமக்கு புரிய முடியாத ஒரு மொழியில இந்த சொல்ல மாற்றி சொல்றது இருக்கு. அதுதான் பிரதிபதம். யதீஷான பணிதிகி தர்க்கானாம் பிரதிஷ்டா ருச்சாம் பிரதிபதம். ருச்சாம்னா ரிக்குகளுக்கு, ரிக்வேதத்தில் உள்ள மந்திரங்களுக்கு பிரதிபதம். யஜுஷாம் தாம, அதாவது எதிர் மந்திரங்களுடையதான தாமன இருப்பிடம். ஸ்ரீபாஷிகாருடைய ஸ்ரீசூக்திகள்ல எதிர்வேதத்தினுடைய மந்திரங்கள் எல்லாம் இல்ல பரவலாகவும் தெளிவாகவும் காணப்படுகின்றன. தாமன இருப்பிடம். யஜுஷாம் தாம யதிஷான பணிதிகு. அடுத்தது சாம்னாம் பரிஷ்கார, சாமங்களுடையதான கானங்களுடைய பரிஷ்காரம். பரிஷ்காரம் அர்த்தம் அதனுடைய திருத்தங்கள். பரிஷ்காரம் திருந்து வேதம் வெள்ளி. அதாவது அந்த
வர்ணஸ்வரங்கள்லாம் திருந்துவதுதான் பரிஷ்காரம் இல்லையா. சாம்னாம் இல்லையா, சாமங்களுடையதான பரிஷ்காரகான திருத்தம், திருந்தின ஆகாரம். அதர்வாங்கிரசயோகோ பரிப்பணம். அதர்வாங்கிரஸ், அதாவது அதர்வண வேதம் 2 பாகத்தை கொண்டது. ஒன்னு அதர்வ பாகம், இன்னும் அங்கிரச பாகம். அது 2 சேர்த்து அதர்வாங்கிரசான்னு பேர். ஜீவச்சனம் அதர்வாங்கிரசையோ இல்லையா. அதர்வ வேதத்தினுடைய 2 பாகங்களாகிற அதர்வ பாகம் அங்கிரச பாகம் சொல்லக்கூடிய இது 2க்கும் அதர்வ அங்கிரசையோகோ பரிப்பணம். பரிப்பணம் நாம ஒரு வஸ்துவினுடையதான மதிப்புக்கு சமானமான மதிப்பை கொண்டு கொடுத்து மதிப்பை உடையதாக அதுக்கு பிரதிநிதியாக இருக்கக்கூடிய அதுக்கு பரிப்பணம். பண்டமாற்று சொன்னோம். பண்டமாற்றுன்னா எப்போ பண்டமாற்று 2க்கும் சமானமான வேல்யூ இருந்தாக்கதான். பரிப்பணம் இந்த வஸ்து வச்சு இந்த வஸ்து கொடு என்று சொல்ற அளவுக்கு 2 வஸ்துக்களுக்கு ஒரு சமமான மதிப்பை கொண்டு 2 வஸ்து ஒன்னு ரீப்ளேஸ் பண்றதுக்கு இல்லையா, அதுதான் பரிப்பணம்னு பேர். எதிசான பணிதிக்கு அதர்வாங்கிரசயோகோ பரிப்பணம். ஏன் அதர்வாங்கிரசயோகோ பிரதிபணம் பரிப்பணம். அதர்வாங்கிர வேதங்கள் இருக்கு இல்லையா, அந்த வேதங்களுக்கு சப்தத்தினாலையும் அர்த்தத்தானையும் அதோட சமானமான மதிப்புடையதாக அதோட எக்ஸ்சேஞ்ச் பண்ணத்தக்கையாக இருக்குன்னு. அதர்வாங்கிற அப்படியே எடுத்து அண்ணன் வச்சுட்டு அந்த இடத்த எஜ்ராஜ பணிக்கு எடுத்து வைத்தால் சமமா இருக்கும். அதை கொண்டு இதை ரீப்ளேஸ் பண்ணலாம் முடியாது. சொல்லுங்க பரிப்பணம் அப்படின்னு மூலதனம் தான் அர்த்தம் சொல்லலாம். அப்படியே அர்த்தம் இருக்கு. ஆமா, பரிப்பணம் அப்படிங்கிறதானது ஈக்குவலண்ட் இன் வேல்யூங்கிறது முக்கியம் இல்ல. பரிப்பணம்ங்கிறதுக்கு முதல் கேபிட்டல் அப்படிங்கிற அர்த்தமும் இல்லாமல் இல்லை, அந்த அர்த்தமும் இருக்கு. எது சுவாரஸ்யமோ அதை சொல்றோம். यदीजान पणितिः तर्कानां प्रतिष्ठा, यदीजान पणितिः रुचां प्रतिपदम्, यदीजान पणितिः यजुषां दाम, यदीजान पणितिः साम्नां परिष्कारः இல்லையா. அப்புறம் யதீஜான பணித்திகி அதர்வாங்கிரசயோகோ பரிப்பணம். அதர்வாங்கிரசயோகோ பரிப்பணம், அவைகளுக்கு மூலதனம் சொல்லலாம். ஆனா அதோட சுவாரஸ்யமா அவைகளுடைய பரிப்பணம் என்றால் அவைகளுக்கு சமானமான வேல்யூ உடையதான, அவைகளுக்கு சம மதிப்பை உடையதான, அதை ரீப்ளேஸ் பண்ணக்கூடியதான, அதுக்கு துல்லியமான, அதுக்கு சமமான இது உடையது, மதிப்பு உடையது. ரெண்டு சப்தமும் உண்டு. பணித்திகிங்க சப்தத்துக்கும் பணித்திகிங்க சப்தத்துக்கும் ஒரே அர்த்தம் தான்.
ஒரே ஒரு வித்தியாசம்னு சொல்லலாம். ஏன் சப்தத்தினுடைய சித்தத்தில் உள்ள வித்தியாசம் என்ன சொல்லலாம் கேட்டா, பணித்திகினாக்க பொயட்டிக், பணித்திகினாக்க ப்ரோஸ். ஒருத்தனால எழுதப்பட்ட ப்ரோஸ் இருக்கு இல்லையா, அது அவனுடைய பணித்திகி. ஒருத்தனால இருக்கிற பொயட்ரி இருக்கு, அது அவனுடைய பணித்திகி. ஏன் அப்படி வித்தியாசம் சொல்லலாம். மற்றபடி ரெண்டும் ஒருவனுடைய வாக்கிலிருந்து வெளிப்பட்டது. வாக்கிலிருந்து வெளிப்பட்டது இல்லையா, காவிய ரூபமாக இருந்தா பணிக்கு, கத்திய ரூபமாக புரோசா இருந்தா பணிக்கு அப்படின்னு காதம்பரி சங்கிரகத்துல ஆர்வி கிருஷ்ணமாச்சார் எழுதியிருக்கிறதா பார்த்திருக்கேன். பணித்திகி பணித்திகி ரெண்டுக்கு இந்தியாவில் புரோசன் போயிட்டு ஒருவரான இல்லையா வாக்குனால இல்லையா பண்ணப்பட்ட வாக் வியாபார ரூபமான இல்லையா பொயட்ரி இஸ் கால்டு பணிக்கு, ப்ரோஸ் இஸ் கால்டு பணிக்கு. வீட்டிலேருந்து இவ்வளவுதான் எழுது ஆர்வி கிருஷ்ணமாச்சாருடைய இது. ஆர்வி கிருஷ்ணமாச்சார் காதம்பரி சங்கிரகம் ஒன்று பண்ணியிருக்கார். அதுக்கு ஒரு பெரிய பூமிக்கு எழுதியிருக்கார். ஏன் அதனால அதர்வாங்கிரசையோகோ பரிப்பணம் இப்படிப்பட்ட இதீசான பணிக்கு தத்வானாம் பிரதீப. தத்வானாம்னா ஸ்திரமான நித்தியமான அச்சேதன அச்சேதன ஈஸ்வர தத்துவங்களை எல்லாம் பேசாம் பிரதீபானதோ அவைகளை உள்ளது உள்ளபடியாக பிரகாசித்து காட்டக்கூடியதான விளக்கு போன்றது. தத்துவங்களை நன்கு பிரகாசிப்பது. தத்துவம் விபக்தமான தத்துவங்களை நன்றாக பிரகாசிப்பிக்க முடியும். பிரதீப தத்துவானா தாபசகிராம் பிரதிகிருதி. தாபசகிராம தாபசா முனையா, தபசல் நிஷ்டர்கள் தாபசர்கள். தாபசகிராம் முனிகளுடைய ரிஷிகளுடைய முனிவர்களுடைய வச்சனங்கள் இருக்கு இல்லையா, தாபசகிராம் அது பிரதிகிருதி. பிரதிகிருதின்னு அர்த்தம். பிரதிபதம் அப்படின்னாக்க அது மொழிபெயர்த்து சொல்றது. பிரதிகிருதி ஹீன அர்த்தம், அது அப்படியே உள்ளபடி சொல்றது. இதுல பிரதிகிருதினா மொழி மாற்றம் போட்டிருக்கார. பிரதிபிம்பம் போல் இருக்கிறது. பிரதிகிருதி ஹீ அப்படின்னா என்னன்னு கேட்டாக்க, ஒரு ஒரு புத்தகத்தை ஜெராக்ஸ் எடுத்தா இந்த மூலமும் இந்த ஜெராக்ஸ், இந்த மூலத்துக்கு இந்த ஜெராக்ஸ் பிரதிகிருதின்னு சொல்லுது. காபி சாயல் பிரதிபிம்பம் அப்படிங்கிறது கிரந்தத்துக்கு போனதா. கிரந்தத்துக்கு பிரதிபிம்பம் என்ன இல்ல பிரதிகிருதி அப்படின்னாக்க அத ஒண்ணுல இருக்கிறத இன்னொன்னு காப்பி எடுக்கிறதுக்கு பிரதிகிருதி இருக்கு. கேப்பா யுஷ்மாகம் புஸ்தகாலயே
அதாவது மேனுஸ்கிரிப்ட் லைப்ரரியில இந்த ரகசிய இந்த கசி பதிக்கத்தை ஆரம்பிச்சு எவ்வளவு காப்பீடு இருக்குன்னு உங்க மேனுஸ்கிரிப்ட் லைப்ரரியில இந்த ஸ்ரீபாஷ்யத்துக்கு எத்தனை காப்பி இருக்கு அப்படின்னு கேட்டாங்க. கசி பிரதிகிருத்தை ஆரம்பிச்சு அப்படின்னா எத்தனை காப்பீஸ் இருக்குன்னு இருக்கும். பிரதிகிருத்தினாக்க காப்பீஸ் கையெழுத்து பிரதி, அச்சு பிரதி, பிரதியில பிரதி ஜெராக்ஸ் கூட பிரதிகிருதி தான். கையால அப்படியே பார்த்தா அதுல இருக்கிறபடி எழுதினாலும் பிரதிகிருதி. போட்டோ இப்ப மாடர்ன் டைம்ல போட்டோ டைப் பண்ணாலும் பிரதிகிருதி தான். பிரதிகிருதி தெளிவான அர்த்தம் சொல்லுவோமே. ஒரு 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 கிரந்தமானது இன்னொரு கிரந்தத்துக்கு பிரதிகிருதி அப்படின்னாக்க தாபசகிராம், அதாவது முனிவச்சனங்களை எல்லாம் அப்படியே காப்பி பண்ணி வைத்தது போல இருக்கு பாஷைக்காரருடைய. அது யார் புத்தகம்? மூலம் மட்டுமா? அது வேற ஒத்துமே இல்லையா? அது யாருடைய? வேற யாரும் இருக்குது? वेदशास्त्र तर्कः विवेकः वेदशास्त्र अनुकूलानां तर्काणां सुबहुवर्णम् इदृक् शिवाष्कारेण क्रियते विविध युक्तिवादैरपि खण्डयितुं न शक्यते
சகல யுக்தினா ஆஸ்பதம் ஹி சா இதர கிரந்தாக யுக்திவாதம் ந சந்தே. சரி, எதிகான பணிதியே ருச்சாம் பிரதிபதம் ऋग्वेदस्य पर्यायभूतम् ऋग्वेदस्य श्रीभाष्यादि ग्रन्थानां च शब्दभेद एव न अर्थभेदः. यैषान्तान् यजुर्सूक्तिः यजुर्वेदस्य वासस्थानं. सरि, साम्नां परिष्कारः यजुर्सूक्तिः सामवेदस्य अलङ्कारभूतः. सरि, சொல்றோம் परिष्क्रियन्ते. अथर्वाङ्गिरसयोः परिपणम् अथर्वाङ्गिरसाः दृष्टस्य अथर्ववेदस्य मूलधनं यथा आपदिरक्षकं भवति तथा अथर्ववेदस्य रक्षिता. यथा वेदोक्तार्थ यतिराज श्रीसूक्त्या समर्थनेन दृश्यन्ते. அதுவும் சரியாகும். மூலதனம் வந்து ஆபத்தில் ரட்சிக்கிற தனத்துக்கு மூலதனம் பேர என்ன இல்லை. मूलधनं यथा आपदि रक्षा भवति तदा अथर्ववेदस्य रक्षिका. साधे विशेषं प्रकाशिका. तापसुरां श्रुतिकृतिः. இவர் ராமானுஜாச்சாரிய வியாக்கியாங்கிறது அந்த திருக்குழந்த சுவாமி இல்லையா, பாட்டாச்சார். ரெண்டாவது உரை 2 பொருள். இது ஒரு தமிழ் மொழி, இது ஒரு மணிப்புறவாடைய ராம்நாம் பரிஷ்கார தத்துவங்களை காட்டாது என்று சாதம். சௌத்திரேதானுசாரியாக அனுசாரியாக
இப்படியே வச்சுக்கான். யதீஷான பணிக்கு தர்க்கானம் பிரதிஷ்டா, இந்த ஸ்ருதி ஸ்மிருதி இத்தியாதி பிரமாண அனுகூல தர்க்கானம் பிரதிஷ்டா அவர்களுக்கு என்ன இல்லமாக இருப்பது. ருச்சாம் பிரதிபதம், ரிக்வேதத்தின் பொருள் விளங்காதவர்களுக்கு அதனுடைய பொருள்களை உள்ளது உள்ளபடியாக விளக்கக்கூடியது. அதான் பிரதிபத சப்தத்துக்கு அதான் சொல்லணும். எதுஷாம் தாம, எதிர்வேதத்தினுடைய லட்சணங்களும் மந்திரார்த்தங்களும் பூர்ணமாக நிறைந்திருப்பது. தாம இருப்பிடம். சாமனாம் பரிஷ்கார, சாமவேதத்தை நல்லா தோஷமற்றதான வர்ணஸ்வரங்களால இல்லையா சாமவேதத்தை அலங்கரிப்பது. அதர்வாங்கிரசையோகோ பரிபணம் இல்லையா, அதர்வாங்கிரசுகளிலே சொல்லப்பட்ட அதர்வேதத்தின் 2 பாகங்களாகிற அதர்வம் ஆங்கிரசம் சொல்லக்கூடிய இவற்றுடைய பரிபணம். பரிபணம்னாக்க இவைகளுக்கு துல்லியமான மதிப்பை உடையது, அதனுடைய ஈக்குவல் வேல்யூ அப்படின்னு அர்த்தம். அதுக்கு மூலதனமானதுன்னு அர்த்தம் சொன்னால் தெரியல. தெளிவாக எழுதியிருக்கா, நம்ம ஒன்றும் சொல்லக்கூடாது. 2 பாடணும் சாமி. ஒன்றும் ஒரு சிடி இருக்கு, 92, 93 பரவாப்பட்ட சுவாமி எதிரா சப்ததி ஒரு சிடி ஒன்று போட்டு எங்கிட்ட இருக்கு. இன்னொன்று விதிவல நாராயணச்சார் சுவாமி ரொம்ப சுருக்கான வியாக்கியானம் ஒன்று உண்டு. அது 2லயும் சப்தார்த்தங்கள் ரொம்ப தெளிவா இருக்கும். வியாக்கியானங்கள்னு ரொம்ப போகல, இது வேர்ட் டு வேர்டு அப்படியே கரெக்டா ஃபிட் ஆக முடியா இருக்கும். அந்த 2ம் பார்க்கணும். இதுல பிரதிகிருதிரசம் தாபதகிதான் பிரதிகிருதிகி அசம். தாபதகுதான் ரிஷி வச்சனங்கள் இல்லையா, வியாச இல்லையா, பராசர சுத இல்லையா, போதாயன இல்லையா, சவுனக பிரபுத்திகளான ரிஷிகள் இருக்காலே அவர்களுடைய கிரா அவருடைய வச்சனங்களுக்கு பிரதிகிருதி. பிரதிகிருதிக்குன்னா என்ன அர்த்தம்? அதனுடைய சாயா. சாயன்னு அர்த்தம். ஆமா, டூப்ளிகேட் சொல்லலாம் ஸ்பஷ்டமா. இப்படிப்பட்ட எதிஷான பணித்திகி சம்வித்தேக பிரசத்தின் ஞானத்துக்கு தெளிவை, ஞானத்துக்கு கலக்கமற்ற தன்மையை தெளிவை பிரதிசதி கொடுக்கிறது. கொடுக்கட்டுமா? இப்ப கொடுக்குற மாதிரி இருக்கு, அன்னைக்கு கொடுக்கிறது பிரதிசதி. பிரதிசதுங்கிறது பிரார்த்தனா ரூபமான லோட்டு. பிரதிசதிங்கிறது ஜானி வர்த்தமானமான நிர்தேசம். பிரதிஷ்டா தர்க்கானாம் பிரதிபத மிருச்சாம் தாமயஜுஷாம் பரிஷ்காரஸ்தாம்னாம் பரிபணம் அதர்வாங்கிரசயோ பிரதீபஸ்தத்வானாம் பிரதிகிருதிரசௌ தாபசகிராம் பிரசக்திம் சம்வித்தேஹே பிரதிசதி யதீஷான பணிதிஹி அதாவத்யே ஹிருத்யே ஹரிஜனன பங்கே ருபயுகே நிபத்தம் சைகாந்தியம் கிமபி யதி பூபிருத் பணிதயா சுனாசீர ஸ்கந்தத்ருஹிண ஹரஹேரம்ப ஹுதபுக் பிரவேசாதி சுத்ர பிராதி பரிஹார பரிபுவா. சுனாசீரன்னா இந்திரன், ஸ்கந்தன்னா அது சுப்பிரமணியன்,
துருகனன்னா பிரம்மா, ஹரன்னாக்க ருத்ரன், ஹேரம்பன்னா விநாயகன், குதபுக்குன்னா அக்னி, பிரதேசன்னா சூரியன் இத்தியாதி சுத்ர பிரணதி. இப்படி இப்படி அல்பர்களை வணங்குவதற்கு தத் பரிகார பிரதிபுவா பிரதிபுவா எதி பூபுத்பணிதய. ஹேரம் பண்ண பிள்ளையார் எதுல எடுக்கிற திருஷ்டாந்தம் அனைகாந்தம் அனைகாந்தம் ஜெகத்தரும் ஹேரம்ப நரசிம்மத்துன்னு அனைகாந்தம் ஜெகத்தரும் ஒரே சரீரத்தில் சிம்மத்தினுடைய பாவாபாவங்கள், நரனுடைய பாவாபாவங்கள், ஒரே சரீரத்தில் யானையினுடைய பாவாபாவங்கள், அனைகாந்தம் ஜெகத்தர்வம்